வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாருக்கும் முதல்ல வணக்கம். இந்த வீடியோ நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கமலஹாசனும் ரஜினிகாந்தும் சேர்ந்து ஒரு படத்தில் வந்து நடிக்க போகிறதா நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். அதுக்கான அஃபீஷியலான ஒரு அப்டேட்டை வந்து இப்போ வந்து நம்ம கமலஹாசன் அவர் வந்து கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்டேட், இந்த படம் எப்போ ஆரம்பிப்பாங்கன்னு சொல்லிட்டு இந்த படத்தோட ஃபுல் அப்டேட்டை இந்த வீடியோ டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணுவோம். அதுக்கு மாதிரி நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசாக இருந்தால் அந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனோட கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம தலைவர் 173யும் நம்ம கமலஹாசனோட 235யும் சேர்ந்து இந்த ரெண்டு ப்ராஜெக்ட்டும் வந்து ஒன்றா நடக்க போகுது. நம்ம கமலஹாசனும் ரஜினிகாந்தும் சேர்ந்து வந்து ஒரு ப்ராஜெக்டில் வந்து நடிக்க போகிறதா நம்ம வந்து சொல்லியிருந்தாங்க. இந்த படத்துக்கு வந்து நம்ம லோகேஷ் கனகராஜ் அவர்கள் டைரக்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த படத்தோட அஃபீஷியலான ஒரு அப்டேட்டை வந்து நம்ம கமலஹாசன் சார் வந்து சைமா அவார்ட்ஸில் வந்து சொல்லியிருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த ப்ராஜெக்ட் வந்து ஏற்கனவே நடக்க வேண்டியது, நாங்கள் ரெண்டு பேருமே வந்து வேணுன்னே தள்ளி போட்டுக்கிட்டே இருந்தோம். இப்போ வந்து அந்த கதையும் அதே மாதிரி ஒரு சிச்சுவேஷனும் வந்து இணைஞ்சிருக்கு. கண்டிப்பாக வந்து இந்த படம் வந்து நாங்கள் பண்ண போகிறோன்றத அஃபீஷியலாக கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. இந்த படத்தை நம்ம லோகேஷ் கனகராஜோட டைரக்ஷனில் நம்ம கமலஹாசன் சாரும் நம்மளோட ரஜினிகாந்த் சாரும் சேர்ந்து வந்து நடிக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. குறிப்பாக சொல்லணும்னா ரஜினிகாந்த் சார் வந்து இந்த படத்தில் வந்து ஒரு வில்லன் கலந்த ஒரு ரோலில் நடிக்க போகிறாங்களாம். ரெண்டு பேருமே இந்த படத்தில் வந்து ஒரு நெகட்டிவ் சைடு இருந்தாலும் ரொம்பவே வில்லனிசமான ஒரு நெகட்டிவ் ரோலில் வந்து நம்மளோட ரஜினிகாந்த் நடிக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே கூலி படத்தோட ஆடியோ லான்ச்சில் அவர் வந்து ஒரு கதையை பற்றி சொல்லியிருப்பார். ஒரு அவுட் அண்ட் அவுட் ஒரு வில்லன் கதாபாத்திரத்தை வச்சு ஒரு கதைக்களம் லோகேஷ் சொல்லியிருந்தார். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா வில்லன்னா எப்படினாலும் போட்டு அடிக்கலாம் அப்படி இப்படின்னு சொல்லி அவர் வந்து அந்த கதையை பற்றி சொல்லிக்கிட்டு இருந்தார். அப்புறம் இன்னும் தெரியல, திடீர்னு கதையை மாற்றிட்டாருன்ற மாதிரி சொல்லியிருப்பார். ஒருவேளை அந்த ப்ராஜெக்டை தான் திருப்பி வந்து எடுக்கிறாங்களான்னு சொல்லி ஒரு டவுட் வருது. இந்த படத்தை வந்து நம்ம ஆர்கேஎஃப்ஐயும் அதே மாதிரி ரெட் ஜெயினும் சேர்ந்து வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. இந்த படத்தோட ஷூட்டிங்கை வந்து அடுத்த வருஷம் வந்து பிப்ரவரியிலேருந்து ஆரம்பிக்க போகிறதா அப்டேட் கிடச்சிருக்கு. குறிப்பாக சொல்லணும்னா நம்ம லோகேஷ் கனகராஜ் இப்போ வந்து ஆக்டராக வந்து ஒரு படத்தில் நடிச்சுக்கிட்டு இருக்காரு. அருண் மாதேஸ்வர் டைரக்ஷனில் அந்த படம் வந்து ரெடி ஆகிட்டு இருக்கு. அந்த படம் முடிக்கிறதுக்கு அதே மாதிரி ஜெயிலரில் வந்து நம்மளோட தலைவர் வந்து ஜெயிலர் 2ல் வந்து ஷூட்டிங்கில் வந்து இருக்கார். அந்த படம் முடிக்கிறதுக்கும் வந்து அந்த பிப்ரவரி மாதம் வரைக்கும் வரும். பிப்ரவரி மாதத்துக்கு அப்புறம் வந்து இந்த ப்ராஜெக்ட் நடக்க போகிறதா இப்போ வந்து அஃபீஷியலாக வந்து கன்ஃபார்ம் ஆகிருக்கு. குறிப்பாக சொல்லணும்னா இந்த படத்தோட அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டை இந்த மாதமே நம்ம எதிர்பார்க்கலான்னு சொல்லி தெரியுது. ஏன்னா சைமா அவார்ட்ஸில் அவளே ஓப்பனாக சொல்லிட்டாரு. இதனால் இந்த படத்தோட ப்ரொடக்ஷன் கம்பெனி வந்து இந்த படத்தை வந்து அஃபீஷியலாக அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு வந்து முழுவீச்சாக இறங்க போகிறாங்க. அதனால் இந்த படத்தோட எதிர்பார்ப்பு வேறு லெவலில் இருக்கிறதா இப்போ தெரியுது. குறிப்பாக வந்து பிஸ்னஸ் லெவலில் இந்த படம் வந்து ஒரு பிக் ஸ்கேலில் ஒரு வேறு லெவல் எதிர்பார்ப்போடு இந்த படம் வந்து ரிலீஸ் ஆக போகிறதா சொல்லியிருக்காங்க. நீங்கள் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கமல் ரஜினிகாந்த் ரொம்ப வருஷம் கழித்து இணைய போகிறத பற்றி என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் பண்ணுங்கள். இந்த படத்தை லோகேஷ் கனகராஜ் இந்த மாதிரி கொடுப்பாரு, உங்களுக்கு என்ன எக்ஸ்பெக்டேஷன் இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை லைக் பண்ணுங்கள். இந்த சேனல் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.